அத்தியாயம் 5. தேவயானியின் திருமணம். ஒரு நாள் தேவயானி மற்றும் சர்மிஸ்தா குளிக்க சென்றனர். தன்னுடைய ஆடை மற்றும் அணிகலன்களை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு சென்றனர். காற்றின் காரணமாக அந்த ஆடைகள் அனைத்தும் ஒன்று சேர கிடந்தன. தேவயானி அறியாமல் சர்மிஸ்தாவின் ஆடையை அணிந்து விட்டார். சர்மிஸ்தா யாரென்றால் அசுரரின் அரசரின் மகள். சர்மிஸ்தா கோபம் கொண்டு தேவயானியை இழிவாக பேசினார். அதாவது, நீ என் தந்தையிடம் வேலை செய்யும் ஒரு பணியாளரின் மகள், நீ எப்படி என்னுடைய ஆடை அணியலாம் என்று கேட்டார். தேவயானி மனமுடைந்து போனால். அது மட்டுமின்றி யானியை நீரற்ற குளத்தில் தள்ளிவிட்டு சென்று விட்டார். யயாதி பரத குலத்தின் அரசர் அவ்வழியாக சென்றபோது தண்ணீர் தேவையின் காரணமாக அந்த குளத்தை எட்டி பார்க்கும்போது தேவயானியை கண்டார். தேவயானியை பின்பு காப்பாற்றி மேலே கொண்டு வந்தார். தேவயானி யயாதி மீது காதல் கொண்டார். யயாத்தியிடம் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டார். யயாத்தி, என்னால் முடியாது, நீ பிராமண குலத்தை சேர்ந்தவர், நானோ சத்திரிய குலத்தை சேர்ந்தவர், என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். தேவயானி காட்டிலே இருந்தார். சர்மிஸ்தா மீது கொண்ட கோபத்தின் காரணமாகவும் காட்டிலே இருக்குமாறு யோசித்து தங்கினார். சுக்ராச்சாரியாருக்கு நடந்தவை அனைத்தும் தெரிய வந்தது. சுக்ராச்சாரியார் கோபம் கொண்டு அசுரரின் அரசரான விருஷப்பிரபாவை சென்று சந்தித்தார். நடந்தவற்றை கூறினார். உங்களுடைய பணியாளாக இருக்க முடியாது, நான் தேவர்களிடம் இருக்கப் போகிறேன் என்று கூறிவிட்டார். விருஷபா மன்னிப்பு கேட்டார். அது மட்டுமில்லாமல் சுக்ராச்சாரியார் ஒரு வேண்டுகோளை விடுத்தார். அது என்னவென்றால், உங்களுடைய மகள் என்னுடைய மகளுக்கு பணியாளாக வேண்டும் என்று கேட்டார். சுக்ராச்சாரியார் விருப்பத்திற்கு இணங்க ஒப்புக்கொண்டார். சர்மிஸ்தா தேவயானியின் பணியாளாக இருந்தார். யயாத்தியை சந்தித்த சுக்ராச்சாரியார் யயாத்தியிடம் திருமண ஒப்புதலை பெற்றுக்கொண்டார். பின்பு யயாத்தியும் தேவயானியும் திருமணம் செய்து கொண்டனர். சில நாட்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர். பின்பு சர்மா யயாத்தியை சந்தித்து தான் யயாத்தியை விரும்புவதாக கூறினார். யயாத்தியும் என்ன செய்வதென்று தெரியாமல் திருமணம் செய்து கொண்டார். இதை கண்டுபிடித்த தேவயானி மற்றும் சுக்ராச்சாரியார் கோபம் கொண்டனர். சுக்ராச்சாரியார் ஒரு சாபம் விடுத்தார். அது என்னவென்றால், இளமையிலே முதுமையை காண்பாய் என்று கூறினார். மனமுடைந்த யயாத்தி தன்னுடைய வரத்தை திரும்ப பெறுமாறு வேண்டினார். சுக்ராச்சாரியாரோ தன் மகளை காப்பாற்றிய ஒரு காரணத்திற்காக ஒரு விடை கொடுத்தார். அது என்னவென்றால், உன்னுடைய முதுமையை யார் ஏற்றுக்கொண்டு வாங்குகிறாரோ அவருடைய இளமை நீ பெற்றுக்கொள்வாய் என்று கூறினார். யயாத்தியும் அதை ஒப்புக்கொண்டு முதுமையான வாழ்க்கையை இளமையில் வாழ ஆரம்பித்தார். இத்துடன் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது.